ஐப்பசிபூரம் காமாட்சி மகிமை பகுதி 3. பந்தகாசூரனின் தலையோடு பாலா திரிபுர சுந்தரியாக வந்த தேவியை பார்த்த தேவர்கள், தாயே, உனக்கு வெற்றி உண்டாகட்டும், சர்வ மங்களம் உண்டாகட்டும். மகாதேவி, நீ யார்? எங்கிருந்து இங்கு எங்கள் முன்னிலையில் வந்திருக்கிறாய்? எங்களை இதுகாரும் வாட்டி வதைத்து வந்த பந்தகாசூரனை நீ எப்படி கொன்றாய்? அவன் எவ்விதமாக கொல்லப்பட்டான்? அவன் செத்து ஒழிந்தது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். அதுவும் தவிர பிலத்திலிருந்து உண்டாகிய தீயினால் சகல உலகங்களும் எதற்காக கொளுத்தப்பட்டன? தேவி ஜெகன்மாதா, எங்களுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் தாங்கள் பதில் சொல்லி தெளிவாக விளக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அதற்கு தேவியானவள், தேவர்களே, உங்களுடைய கேள்விக்கான பதில்களை பிறகு சொல்லி நான் புரிய வைக்கிறேன் என்று கூறி பிலத்வாரத்தை விட்டு வெளியே வந்து நின்றாள். பிறகு அவள், தேவர்களே, இப்போது நீங்கள் இந்த இடத்திலே ஒரு குழி தோண்டி அதில் செத்து கிடக்கும் இந்த பந்தகாசூரனை புதைத்து ஜெயக்கொடி நாட்டுங்கள். அந்த புதைக்குழியிலிருந்து பிலாகாசத்திற்கு போவதற்கு ஒரு துவாரம் செய்து அதற்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய தெற்கு திசையிலே பிலத்தின் இடைவெளி எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அந்த இடைவெளி முழுவதிலும் வேதங்களையே 4 சதுரங்களாக அமைத்து அதில் காயத்ரியுடைய வர்ணங்களையே 24 கால்களாக நாட்டி வியாக்கிருதியாக 3 அக்ஷரங்களை 3 கண்டங்களாக செய்து அதற்கு காயத்ரி மண்டபம் என்றும் பெயரிட வேண்டும். பிறகு அந்த காயத்ரி மண்டபத்தினுள் பிரணவ மந்திரத்தை நவரத்னமயமான சிம்மாசனமாக அமைத்து அந்த சிம்மாசனத்தின் மேலே கன்னிகை வடிவில் இருக்கும் என்னை போன்ற ஒரு உருவத்தை பிரதிஷ்டை செய்து அந்தர்யாக முறைப்படி ஆராதித்து பிறகு ஆவாகனம் செய்து பால், தயிர், தேன், இளநீர் போன்ற பலவிதமான அபிஷேக பொருட்களாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். சிவந்த வண்ண மலர்களாலும் அக்ஷதைகளாலும் தூபதீப நைவேத்தியங்களாலும் ஆரத்தி, ஜபம் என்று சொல்லப்படும் பஞ்ச உபசாரங்களால் முறைப்படி ஆராதனை செய்து பூஜித்து சுகந்த பரிமளம் வீசும் சகலவிதமான வாசனை பொருட்களாலும் லேபனம் செய்து பூஜித்து பிறகு அத்வாரத்தின் கதவுகளை சார்த்திவிட்டு வெளியே வந்து நிற்க வேண்டும். சூரியோதயம் வரும் வரையிலும் மௌனமாக இருந்து என்னை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய ஸ்ரீவித்யா மந்திரத்தை ஜபித்து ஜப சமர்ப்பணை செய்து காலை பொழுது விடிந்தவுடன் பிலத்வாரத்தின் மூடியிருந்த கதவுகளை திறந்து என்னை கண்குளிரக் கண்டு தரிசியுங்கள். அப்போது நீங்கள் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் நான் விடையளிக்கிறேன். அதுவரையிலும் என்னை நீங்கள் எந்த கேள்விகளும் கேட்கக்கூடாது என்று கூறி தேவியானவள் மறைந்து விட்டாள். அப்படி பந்தகாசூரனை தேவர்கள் புதைத்த இடம்தான் ஜெயஸ்தம்பம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கும் நாம் திருக்கோவிலுடைய ஆலய வாசலுக்கு செல்லுகிற போது ஜெய விஜயா இருப்பாங்க. இந்த பக்கம் வரசித்தி விநாயகர், அந்த பக்கம் நாகசுப்பிரமணியருக்கு நடுவிலே இருக்கக்கூடியது தான் ஜெயஸ்